வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 27/5/2024 வைகாசி மாதம் 14ஆம் நாள் திங்கட்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு தொழில் நிமித்தமாக நிறைய விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய காலகட்டம். வியாபாரம், தொழில், உத்தியோகம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமைகள் டக்கென்று மாறுவது ஆச்சரியத்தில் தரும். நீண்ட நாட்களுக்கு பிறகு பெற்றோர் பெரியோரை சந்திப்பதோ அல்லது வீடியோ காலில் பேசுவதோ அல்லது அவர்களுக்கு தேவையான விஷயத்தை செய்து முடிப்பதோ ஒரு ஆனந்தம், சந்தோஷம். இரத்தபந்த உறவுகளுக்கும் ஒரு நல்லதை செய்து கொடுப்பீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். மாலை மணி 4:23 வரை சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மிக மிக கவனமாக இருப்பது முக்கியம். பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியம், அவர்களுடன் வாக்குவாதம், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம், பயணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம், புதிய அறிமுகத்தில் கவனம், கூடா நட்பு கேடு விளையும் என்பதில் ஞாபகம் என்பதையெல்லாம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு அடுக்கி கொண்டே போகலாம். நீங்கள் தான் கவனம். மற்றபடி எல்லா விஷயமும் ஏற்றம் கிடைப்பதற்கு உங்களுடைய நல்ல எண்ணங்கள், பாசிட்டிவ் வைபு முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். மிதுன ராசிக்காரர்களுக்கு மாலை மணி 4:15 சந்திராஷ்டமத்துக்கு வருகிறீர்கள். விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் விலை உயர்ந்த பொருள்கள் விஷயத்தில் அதிக கவனம். கிரெடிட் கார்டுகளை போட்டு தேய் என்று தேய்த்துவிட்டு பிறகு குடும்பத்துடன் புலம்புவதை நிறுத்தி கொள்வது புத்திசாலித்தனம். தேவையான அளவு பணத்தை பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு இன்றைய காரியங்கள் வரக்கூடிய நாளில் சுற்றுவது புத்திசாலித்தனம். தொழில் நிமித்தமாக கடல் கடந்த பயணங்கள் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். ப்ரமோஷன் தடைகள் நீங்குவது கண்கூடாக பார்க்கலாம். உறவு முறையில் காணப்பட்ட இந்த சிக்கல் நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். ஏற்றம், அனுகூலங்கள், எடுத்த காரிய ஜெயம், தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த வாக்குவாதங்கள் பரிபரியாக நிவர்த்தி ஏற்படும். தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த சிக்கல்கள் நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது பெரிய அளவுக்கு முயற்சிகளையும் பெரிய அளவு வெற்றிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு. பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாங்குவது விற்பதில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். தொழிலில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி. உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றங்கள் காணப்படும். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல்கள் நிவர்த்தி ஏற்படும். புதிய அறிமுகத்தில் அனுகூலங்கள் காணப்படும். பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வது ஏற்றத்தை தரும். பழைய கடன்களை பைசல் செய்வதற்குண்டான முயற்சி அனுகூலத்தை தரும். மாலையிலிருந்து நல்ல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வரக்கூடிய அமைப்பு ஆச்சரியத்தில் தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த கோபதாபங்கள் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படும். உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பெரிய அளவு சந்தோஷத்தை தரும். தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். எடுத்த காரியத்தில் ஜெயம், மனதிற்கு நிம்மதி, உத்தியோகத்தில் ஏற்றம், படிப்பு சம்பந்தப்பட்ட தடைகள் நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். இரத்தபந்த உறவுகள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். பெற்றோர்களுடைய நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றுவதற்குண்டான உங்கள் முயற்சி இன்றிலிருந்து படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டம் காணப்படும். பண வரவுக்கு உண்டான உத்தரவாதம் ஆச்சரியத்தில் தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிகம். இரத்தபந்த உறவுகள் விஷயத்தில் சிறிய வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்வது புத்திசாலி. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல முன்னேற்றம். பயணங்கள் ஏற்படும்.
கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும். புதிய முதலீடுகள் ஆனந்தத்தை பெற்றுத்தரும். எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு. தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு. வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய காலகட்டம். புதிய முதலீடுகளுக்கு தயாராகி கொள்வது நன்மை. தொழில் சார்ந்த விஷயத்தில் படிப்படியாக ஏற்றம் காணப்படும். நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த தடைகள் நிவர்த்தி ஏற்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றம் அனுகூலத்தை தரும். உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய கௌரவம் ஏற்படும். கண்டிப்பாக உங்களுடைய வண்டி வாகன மாற்றங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் நடக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம். பிள்ளைகள் விஷயத்தில் கோபம் வேண்டாம். பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றுவதற்கு சிறிது முயற்சி செய்யுங்கள். அவர்களிடம் மனமிட்டு பேசுவது நன்மை தரும். அவர்கள் வாகனத்தில் மட்டும் கவனமாக செல்லுமாறு அன்புடன் கேளுங்கள். லாபம் சந்தோஷம் காணப்படும். பணவரவு நிச்சயமாக ஏற்படும். பெற்றோர் பெரியோருடைய கனவுகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய அமைப்பு கை கொடுக்கக்கூடிய காலகட்டம் மகரத்துக்கு ஏற்படும். பூர்வீகத்தில் இருந்த சொத்து பிரச்சனைகள் நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம். எதிரிகள் விஷயத்தில் கவனம். தேவையில்லாத வாக்குவாதங்கள் மனதில் ஒரு சஞ்சலத்தை ஏற்படும். தேகாரோக்கியத்தில் அதீத கவனம். வாகன அமைப்பில் அதீத கவனமாக அடுத்த 3 நாட்கள் இருப்பது புத்திசாலி. உறவு முறையில் ஏற்றங்கள் காணப்படும். தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் மனமிட்டு பேசுவது உங்களுக்கும் அவர்களுக்கும் இருந்த இடைவெளிகளை குறைக்கும். தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம். லாபம் சந்தோஷம் அனுகூலம் காணப்படும். ஏற்றமான சூழ்நிலை கனிந்து வரும். உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் இருந்த சிக்கல் தீரும். தொழிலில் இருந்த சங்கடங்கள் தீர தீர மனதில் இருந்த கஷ்டங்கள் தீரும். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும். புதிய முயற்சிகளில் வெற்றி ஏற்படும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு மீனத்திற்கு. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.